வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் நடந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. நான் இந்த கொஷின் பேப்பரில் இருக்க ஒவ்வொரு கொஷின் சொல்கிறப்ப எது மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 70 மார்க்ஸுக்கு நடக்கும். 15 1 மார்க்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 2 மார்க்ஸ் எழுதுவீங்க, 6 3 மார்க்ஸ் எழுதுவீங்க, 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 to 6 ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வரும். செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் கவர் ஆகிற மாரி போர்ஷன் இருக்கும். சரிங்களா? 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிச்சிருங்க. நமக்கு புக் பேக்கிலேருந்து 5 1 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு 11 to 12 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கிலேருந்து கன்ஃபார்ம் நம்ம எதிர்பார்க்கலாம். புக் இன்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 3 இன்சைடு 1 மார்க்ஸ் கூட வரும். அப்புறமேட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதுலேருந்தும் 1 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறத தெளிவாக படித்து முடிங்க. இதில் இருக்க 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு 6 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் 9 2 மார்க்ஸ் தருவாங்க. அதில் 6 அட்டன் பண்ணணும். அப்புறம் கம்பல்சரி 2 மார்க்ஸும் இருக்குது. கம்பல்சரி 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு கொஷினாகவும் இருக்கும், இல்லை நடுவில் கூட இருக்கலாம். அதனால் கொஷின் நம்பரை பார்த்து கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கம்பல்சரி ப்ராப்ளமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டிஃபைன் லைட் இயர். An athlete covers 3 rounds on a circular track of radius 50 m. Calculate the total distance and displacement travelled by him. Under what condition will a car skid on a leveled circular road? இது வந்து ஒரு important question. Define power, give its unit. இதுவும் ஒரு important question. Give any two example of torque in our day to day life. ஒரு important question. What is initial frame of reference? What is the condition of pure rolling? State conservation of angular momentum. Very important question. Linear momentum, angular momentum. டிஃபைன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6 கொஷின்ஸ். இதில் வந்து 33 கம்பல்சரி. இது வந்து நீங்கள் 3 மார்க்ஸ் 6 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ்? இது வந்து வெரி ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் பேப்பர், இந்த கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இது 3 மார்க்ஸில் கேட்பாங்க, 3 மார்க்ஸ் இல்லை 2 மார்க்ஸில் அந்தமாரி கேட்பாங்க. டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. யூசிங் ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த கொஷினும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஷோ தட் இம்பல்ஸ் இட்ஸ் த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ரைட் த வேரியஸ் டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கம்பேர் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஈஸியாகவும் இருக்கும், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் இதில் இருக்க ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு பார்ட் 5 வந்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன்லேருந்து மேக்ஸிமம் 2 5 மார்க்ஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் லெசன்லேருந்துலாம் 2 கூட எதிர்பார்க்கலாம். ரைட் எ நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ரேடார் மெத்தடை வச்சு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும், அந்த ப்ராப்ளத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்கஸ் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் அட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் டீட்டெயில் த ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேரலல் ஆக்சிஸ் தேரம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரூவ் தட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். யூஸ் இட் டு ஃபைண்ட் த ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் எ கன் when a bullet is fired from it. அதுக்கு பி பார்த்தீங்கன்னா ஆப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த டைம் பீரியட் டி ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். இது ஃபஸ்ட் லெசன் கொஷின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும், அப்புறம் எக்ஸசைஸில் அதான் புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கொஷின்ஸ், இந்த மாடலில் கொஷின்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். இது 3 மார்க்கில் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒர்க் எனர்ஜி தேரம். வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு ரிப்பீட்டட் கொஷின். கைனமெட்டிக் ஈக்குவேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.